பார்த்தோம் சாங் ட்ரெய்லரு. சரியான ஒரு லொகேஷன், அது நல்லா இருந்தது, ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா. அப்பதான் தெரிஞ்சது டைரக்டர் கேமராமேனா இருக்கிறாருன்ட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப ரசிச்சு எடுத்திருக்கிறாரு. ஆனா கதாநாயகிதான் இங்க காணோம். ஓகே ஓகே. ஏன்னா படத்துல கண்ணு குளிர்ச்சியா பார்த்தா நேரம் அவளோட பார்க்கலாம்னு நம்ம போட்டோகிராஃபர்லாம் அவளோட இருக்காங்க. அவங்களுக்கு அப்படிதான் கேட்டேன், நீங்க தப்பா நினைச்சுக்கோங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு 3 தயாரிப்பாளர் மூணு தயாரிப்பாளர் வந்து இந்த பேரை பார்த்தோம். ஆனா இந்த தயாரிப்பாளர் வந்து தான் கூட இருக்கிற 2 இணை தயாரிப்பாளர் நம்பி இன்னைக்கு ஒரு ஆடியோ விழா நடத்த சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த இணை தயாரிப்புகள் எந்த அளவுக்கு தயாரிப்பாளருக்கு நல்ல பேர் எடுத்திருப்பாங்க ஒரு உதாரணம். அதனால அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு நம்ம பாராட்டி கழிச்சுக்கலாம். பாடலாசிரியர் பேசினாரு, நல்ல பாட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி இசையமைப்பாளர் மியூசிக் அமைச்சிருந்தாரு. இப்பெல்லாம் வரிகளே புரிய மாட்டேங்குது. இதுல வந்து இசையும் நல்லா இருக்கு, சாங்கும் நல்லா இருக்கு, ட்ரைலரும் நல்லா இருக்கு. அந்த ஒரு டேம் மாதிரி ஒரு இடம் இருந்தது. அந்த இடம் வந்து நீங்கள் அதே நிறைய படத்துல வரும்னு நினைக்கிற அந்த லொகேஷன் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய வரணும். பொதுவா புதுமுகங்கள வந்து நடிச்ச படங்களுக்கு நம்ம பத்திரிகையாளர் வந்து ஆர்டிஸ்ட் பேக் இல்லாம நீங்க பப்ளிசிட்டி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போறதுல இந்தியாவே முதல் இடத்துல இருக்கு. நீங்க ஒருத்தர் தான், அதுக்கு நீங்களே கைப்பற்றிக்கலாம். இந்த படத்தோட பிஓ வந்து ஆனந்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமா இருக்காங்க. எல்லாருக்கும் போன் பண்ணி வந்தீங்கன்னாரு. தவிர்க்க முடியாத காரணத்தால தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவர் வந்து வர முடியல. அதனால அவரோட வாழ்த்துக்களை தெரிவிக்க சொன்னாரு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும், அது உங்ககிட்ட தான் இருக்கு. சினிமா வந்து இன்னைக்கு நிறைய இடத்துல நிறைய வியாபார தளங்களை உருவாக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வியாபார தளங்களை நீங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகிட்ட கேட்டுக்கிட்டு நீங்க அது 2 லாங்குவேஜ்ல பண்ணிருக்கீங்க, தமிழ்லையும் மலையாளத்திலையும். ஸோ அது நீங்க நல்ல ஒரு கன்சல்டன்ட் மாதிரி கூட ஒரு ஆளை வச்சுக்கலாம். நீங்க வச்சுட்டு வியாபாரத்தை கொஞ்சம் கரெக்டா நீங்க யூட்டிலைஸ் பண்ணி பண்ணுங்க. நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு வந்து சங்கங்கள் துணையா இருக்கும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய எல்லா மனிதர்களும் இந்த விடுதலையை நன்றி வணக்கம். சிறப்பு. என் சுவாசமே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும். முக்கியமான நிறைய பெரியவர்கள் வந்து வாழ்த்திருக்காங்க. அது மாதிரி நிறைய பத்திரிகை நிருபர்கள் வந்திருக்கீங்க, பத்திரிகை தோழர்கள் எல்லாரும் வந்து நல்லா இப்போ வந்து பூஸ்ட் பண்றீங்க. எல்லா படமும் ஹிட் பண்ணுங்கிறதுக்காக நீங்க எல்லாருமே ஆர்வம் பண்றீங்க. சார் வந்து டைரக்டர் அண்ட் கேமராமேன் சொல்லும்போது சொன்னாரு மலையாளம் படங்க ஓடலன்னு. யார் சொன்னது? புது படம் மலையாளத்திலும் பெரிய ஹிட் ஆயிருக்கு. அதே மாதிரி தமிழ் படமும் அங்க வந்து ஹிட் ஆகுது. என் படம் கூட நான் மலையாளத்தில் ரிலீஸ் பண்ண 120 நாள் போயிடுச்சு. அதனால படம் எல்லாமே நல்லா இருந்தா இப்போ வந்து ஓடும். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ராஜன் சாரே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு, படம் நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் வேற யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அதான் இந்த படம் நல்லா ஓடும், நல்லா ஓடணும். எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அங்க பின்னாடி நிறைய பேர் இருக்கனால இதை இன்னும் ரொம்ப நேரம் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நானும் லேட்டா வந்துட்டேன். வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இந்த வந்திருக்க அத்தனை ஆர்டிஸ்டும் மிகப்பெரிய வெற்றி பெறணும். எல்லா டெக்னீஷியன் கொடுப்பா மியூசிக் டைரக்டர் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. தம்பி சொல்லிட்டே இருந்தாப்புல எல்லாருக்கும் வந்து அம்மா உங்களுக்கு வாழ்த்துக்கள், ஹீரோவுக்கும் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறதுக்கு முன்னாடி எப்போதும் அவர் மலையாளம்னு சொன்னாலும் நான் சொன்னேன். உலகத்திலே மூத்த மொழி தாய்மொழி தமிழ் தான். அங்கேயே வந்து நிறைய தமிழ் வார்த்தை தான் மலையாளத்தில் யூஸ் பண்ணாங்க. அந்த தமிழை எந்த இடத்துலையும் எப்பவும் மறக்காதீங்க. தமிழ்நாட்டுக்கு வந்ததான் எல்லாருமே ஹிட் ஆயிருப்பாங்க. எல்லாரும் நீங்க ஆரம்பித்துங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கால எடுத்து வச்சாதான் இங்க சித்தர்களும் புனிதர்களும் புத்தர்களும் வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பூமி. இந்த தமிழை என்றைக்கும் மறக்காம இந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெயஹிந்த். என் சுவாசமே மலையாளத்திலிருந்து படம் எடுத்தவங்க தமிழ்ல நல்ல டைட்டில் வைக்கிறாங்க. ஆனா தமிழ்ல படம் எடுக்கிறவங்க இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கிறாங்க. தமிழர்கள் நீங்க இந்த 6 மாசத்துல அது கணக்கு எடுத்து பாருங்க. மேக்சிமம் டைட்டில் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும். தமிழ் பற்று எங்க போச்சு? தமிழ்ல பேர் வச்ச படம் ஓடாதா? தமிழ் வைத்த படம் எல்லாம் ஓடியது, சாதனை படைத்தது. இப்ப ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த எண்ணம் வருது? தமிழ்ல டைட்டில் இல்லையா? ஒரு அன்பு சகோதரர் மலையாள சகோதரருக்கு தெரிகிற அந்த நினைவு கூட நம்ம சகோதரர்களுக்கு இல்லையா என்ற வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் சுவாசமே உதயகுமார் அற்புதமா பேசினார், பேரரசு பேசினார், தம்பி ராஜேஷ் மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவர் பேசினார்.
இந்த படம் 3 சாங், 2 லவ் சாங், ஒரு குத்து சாங், ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அப்புறம் ஒளிப்பதிவு இயக்குனர் அந்த ஒளிப்பதிவார் 2 இருக்கிறதால ரொம்ப காம்பாக்டா அழகா பண்ணிருக்காரு. நல்ல லொகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. அது என்ன ஒளிப்பதிவாரோட டைரக்டர் இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருவாங்க. அதுலயே மலையாள படம் என்னும்போது தேவையில்லாத செலவுகள் எதுவுமே இருக்காது. அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க. அதனால செலவு கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆர்டிஸ்ட் நடிக்கிறவங்க கதைக்காக ஹீரோவை தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம கிட்ட ஹீரோவுக்காக கதை நிறைய, எல்லாரும் சொல்ல ஒரு 60% ஹீரோவுக்காக கதை பண்றாங்க. ஆக கதைக்காக ஹீரோவை வைக்கும்போதுதான் படங்கள் வெற்றி பெறுகின்றன. நீங்க எத்தனை படம் குடிசையில மம்மட்டி மோகன்லாலும் வேட்டி சட்டை கடைசி வரைக்கும் மாற்றவே மாட்டாங்க. வேட்டி சட்டை தான் அப்படின்னா அதைத்தான் போடுவாங்க. உட்கார்ந்து எல்லாரோட டீ சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் பரிமாறுற உணவு தான் தருவாங்க. அது அப்படிப்பட்ட ஹீரோக்கள் அங்க இருக்காங்க. சிலர் இங்க நம்மளும் இருக்காங்க. போலீஸ் ஒரு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க. இது எல்லாத்தையும் விட இன்னொரு ஒரே ஒரு உதாரணம், அங்க எவ்வளவு சிறப்பா ஹீரோக்கள் ஒத்துழைப்பு தர்றாங்கன்றதுல மம்முட்டி ஒரு பெரிய உதாரணம். இங்க ஏவிஎம் ஸ்டுடியோல ரூம்ஸ் இருக்கு, மேக்கப் ரூம் இருக்கு, ஏசி ரூம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அன்னைக்கு எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் ஏவிஎம் ஷூட்டிங்னா அந்த ரூம்ல இருந்து மேக்கப் போட்டுதான் எல்லாம் நடிகர்களும். ஆனால் ஏவிஎம்லேயே ஷூட்டிங் நட்டாலும் கேரவன் வைக்கணும். இப்போ கேரவன் இல்லாம எந்த ஆர்டிஸ்டும் இல்லை. ஆனால் மம்முட்டி சொந்தமா அவரே கேரவன் வாங்கிட்டார். ப்ரொடியூசருக்கு அந்த செலவை வைக்கிறது இல்லை. கேரளாவில இருந்து தமிழ்நாட்டில் ஷூட்டிங்கா கேரவன் இங்க வந்துருது. என்ன தம்பி தேனப்பன் ஒரு படம் எடுத்தார். அந்த படம் பேர் பேரழகி ஒன்று நினைக்கிறேன், பேரன்பு. பேரன்பு அந்த படம் ஷூட்டிங் அப்ப என்ன அன்னைக்குதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு மம்முட்டிக்கு. இந்த கோட்டரிபுரத்துல ஷூட்டிங், நடு தெருல ஒரு கேரவன். ஆனா இந்த கேரவன் யார் தெரியுமான்னு, என்ன யாரும் வாடகை விடுறோம்னா இருக்கும், ஒரு நாளைக்கு 15,000-20,000 ரூபாய் செலவாகுது. இல்லைன்னா இது மம்முட்டி சொந்தமா வாங்குது. டீசல் முதல் கொண்டு அவரு தான் போட்டுக்குவாரு. டிரைவர் முதல் பேட்டா முதல் கொண்டு அவரு தான் கொடுப்பாரு. நாம 3 கோடி 5 கோடி இல்ல 50 கோடி வாங்குறோம். அதுல ஒரு கேரவான் வாங்கி ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன செலவு கட்டுப்படுத்த கூடாதான். இதை பார்த்தா சின்ன நடிகர்களுக்கெல்லாம் கேரவான் கொடுக்க ஆரம்பிச்சான். ஒரு ஷூட்டிங்ல பார்த்தா 9 கேரவான் நின்னுது. ப்ரொடியூசர் எப்படி செலவு அதிகமாகுதுன்றதுக்காக சொல்ல வர்றேன். ஹீரோயின் அவுட்டோர் ஷூட்டிங் மஸ்ட், கண்டிப்பா வேணும். என்ன தமிழ் லேடிஸ் அவங்களுக்குலாம் ஒரு பாதுகாப்பு வேணும், ஹீரோக்கள் பாதுகாப்பு வேணும். பட் ஸ்டுடியோக்குள்ள நடக்கிறது கூட ஒரு நல்ல பங்களாவில் நடக்கிற ரூம்ஸ் இருக்கு, அங்க கூட பண்றதால ஒரு செலவு. ஆனால் கேரளாவில் இப்படிப்பட்ட எந்த கடும் காப்பி மம்முட்டியும் மோகன்லால எல்லாரும் குடிக்கிற அந்த டீ எல்லாரும் சாப்பிடுவாங்க. அது இன்னைக்கு மருவி பாட்டி எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியுச்சு. நீங்க பேசுறது கொஞ்சம் தமிழ்ல, கொஞ்சம் தமிழ், அழகிய தமிழ். பாரதியார் பாடுவார், சிந்து நதி மிசை நிலவினிலே சேர நம் நாட்டிலம் பெண்களுடனே. சேர நாடுனா கேரளா, சேர நாட்டிலம் பெண். பாரதியார் பாருங்க, நம்ம உதயகுமார் மாதிரியே அந்த பெண்களை எங்க தேர்ந்தெடுத்தார் பாருங்க. சேர நாட்டிலம் உள்ள பெண்களுடனே சுந்தர தமிழில் பாட்டு, சுந்தர தெலுங்கில் பாட்டு சேர்த்து தோணியை ஓட்டி விளையாண்டு யாரு தமிழன். கேரள பெண்ணு தமிழன், பாட்டு தெலுங்கு. ஆக ஒரு ஐக்கியத்தை உருவாக்குறது பாரதி பாடினார். அப்போ கேரள பெண்ணு அழகா இருப்பான், தமிழ்ல இருக்காங்க. பட் அப்படிப்பட்ட பெண்களை நம்ம பத்மினி, இன்னைக்கு நயன்தாரா, நிறைய பேர் இருக்காங்க. தெலுங்குலயே வந்திருக்காங்க, கன்னடத்துல இருந்து வந்திருக்காங்க. அது அழகு என்பது எல்லா இடத்துலயும் இருக்குது. அதில் குறிப்பா
அதிகமா கேரளாவில் இருக்கு. நல்ல மனம் படைத்தவர்கள். தமிழும் மலையாளம் அதிக வித்தியாசம் இல்லை. தமிழ் மலையாளத்தில் பேசும்போது இன்னும் அழகு இருக்கும். அது மட்டும் இல்ல, தம்பி சொன்னார் டிக்கெட் விலைய ப்ரொடியூசர் கவுன்சில் ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. நான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கேன், சின்ன படங்களுக்கு 60 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா. ஏழைகள் வந்து படம் பார்க்கணும். இப்ப 150 ரூபா, 100 ரூபாய்க்கு மேல இருந்தா எந்த ஏழையும் வர்றதில்லை. அது சின்ன படம் வேணும்னா தமிழக முதல்வர் அவர்கள் அதை கூர்ந்து இங்க ஒரு 450 கோடியில 140 ஏக்கர்ல பூந்தமல்லியில ஒரு ஸ்டுடியோ கட்ட போறாரு. மாடனா மகிழ்ச்சி, வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள். அதே சமயத்துல தியேட்டர்கள், சின்ன தியேட்டர்கள் உருவாகி இப்ப இருக்கிற தியேட்டர்ல டிக்கெட் விலையை குறைச்சி ஏழைகளும் குடும்பத்தோடு இந்த படம் பார்க்கணும் என்பதை சொல்லி, இன்னொன்னு ஒரே நாடு ஒரே உணர்வு ஒரே மதம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்ல படம் எடுக்கும்போது சென்சார் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து கட் பண்றான். சின்ன படங்களுக்கு அதிகமா கட் பண்றான், பெரிய படங்களை சுமாராக தான் கட் பண்றாங்க, கொஞ்சம் நிறைய விட்டுறாங்க. ஆனால் வெப் சீரியல் ஒன்று இருக்கு, யாராலுமே பார்க்க முடியாது. நீ குடும்பத்தோட குழந்தை குட்டிகளோட பார்க்க முடியாது, சென்சார் கிடையாது. வெப் சீரியல் மட்டும் எடுக்க சென்சார் இல்ல. இப்ப நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிற படங்களை சென்சார் பண்றீங்க, பண்ணணும். அந்த அம்மா கூட கவிஞர் சொன்னாங்க, நிறைய பெண்கள் கூட அப்படின்னு. அது சிலருக்காக, கமர்ஷியலுக்காக சில ப்ரொடியூசர் பண்ண வேண்டி இருக்கு, வேற வழி இல்லை. அது அளவா எல்லாரும் குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்கிற அளவுக்கு அது இருக்கணும். ஆனால் வெப் சீரியல் கேவலமா இருக்கு. நம்ம தமிழர்கள் கூட சொல்ற அந்த படத்தை இருக்க வல்கர் கெட்ட வார்த்தை அவ்வளவு யூஸ் பண்றாங்க. ஆக மத்திய அரசு வெப் சீரியலுக்கும் சென்சார் கொண்டு வரணும் என்பதை சொல்லி, இந்த என் சுவாசமே ஒரு அற்புதமான படைப்பாக வர வேண்டும். தமிழ் தெலுங்கு இப்போ பாருங்க, தெலுங்கு இருக்கிற படங்கள் பூரா டப் பண்ணி விஜய் டிவி ஓடிடில விடலாம். அதுல தமிழ் வில்லங்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஒரு தமிழ் டப் பண்ணு சரத்குமார், சத்யராஜ், நாசர், சமுதாயக்கண்ணி, இன்னும் நிறைய நடிகர்களை தெலுங்குல பிக்ஸ் பண்ணி நடிக்க வைக்கிறாங்க. அது என்னன்னா தமிழ்ல டப் பண்ணி இருமொழி படம் மாதிரி ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி தமிழும் மலையாளம் வந்து பெஸ்ட். நீ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாயிடுச்சு. அப்ப ஒரு படம் இருமொழியில் எடுத்தால்தான் செலவினங்களை கட்டுப்படுத்த முடியும், ஈஸியா ரிலீஸ் பண்ண முடியும். ஆகவே நல்ல அறிவுத்திறத்தோடு நல்லா யோசித்து அற்புதமா பண்ணிருக்கீங்க. இந்த டைரக்டரை பாராட்டுகிறேன். ப்ரொடியூசர்ஸ் நம்ம அருமை தமிழ் SKR, அர்ஜுன் குமார், ஜெமினி அவர்களை பாராட்டுகிறேன். இயக்குனர் அண்ட் கேமராமேன் மணி பிரசாத் அவர்களை பாராட்டுகிறேன். மியூசிக் PG மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆக கலந்து கொண்ட அத்தனை பேரையும் பாராட்டி, என் சுவாசமே தமிழக மக்களின் சுவாசமாக விளங்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கிற சீஃப் கெஸ்ட் அன்பர்களே, beloved chief guest and charming chief and legends of movies, எல்லாருக்கும் என்னவருக்கும் இந்த சேனல்ஸ், PROs, micros, board members and all, I am welcoming you from the bottom of my heart. இப்போ உதயநிதி சார் சொல்லியாச்சு, இங்க இந்த மலையாளத்தில் யாரையுமே ஏற்றுக்க மாட்டேன், டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் யாரையும் ஏற்றுக்க மாட்டேன். பட் வேற விஷயம் இருக்கு சார், அதுல இங்க உள்ள தமிழ் சினிமா டோட்டலா கேரளாவில் ஏற்றுக்கிட்டு இங்க எப்போ ரிலீஸ் பண்ணணும், அதுவும் டேட்டும் கேரளா எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ணணும். எல்லா தியேட்டரும் நிறைய வருஷம் மலையாளத்தில் விரும்பி பார்க்கணும் ஜாஸ்தி, தமிழ் படம் அங்கே விரும்பி பார்க்கும். மிஸ்டர் விஜய் சாருக்கு அங்கே ஃபேன்ஸ் இருக்கு, கமலா சாருக்கு ஃபேன்ஸ் இருக்கு,
ரஜினி சாருக்கு ஃபேன்ஸ் இருக்கு, சூர்யா சாருக்கு ஃபேன்ஸ் இருக்கு. இங்க மோட்டாருக்கு ஃபேன்ஸ் இல்ல, மம்முட்டிக்கு ஓகே எல்லாம். அது மட்டும் இல்ல, அங்க ஒரு படத்துல போஸ்டர் பட் ஹார்டிங்ஸ் வச்சது அல்ல, அங்க ஹார்டிங்ஸ் வச்சுட்டு ஒரு படத்துல விஜய் சார் படத்துல ஹார்டிங்ஸ் வச்சுட்டு அதுல மேல ஏறி இது என்ன பாலெல்லாம் ஊத்திட்டு பையன் இறந்து போச்சு. விஜய் சார் அங்க வந்தாச்சு, அவருக்கு வந்து வேண்டாம் குடும்பத்துல வேண்டாம் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அது சார் மணிரத்னம் சார் ஸ்டார்ட் பண்ணது மலையாளத்துல தான் எனக்கு ஞாபகம். கன்னடமா அது மலையாள படம் பண்ணியிருக்கு சார். மௌனராகம் ஒரு மலையாள படம் பண்ணியிருக்கு, மலையாளத்துல பண்ணியிருக்கு. பெரிய பெரிய ரிலீஸ் பண்ணிருக்கு, அங்க படம் ரிலீஸ் பண்ணியிருக்கு, நல்லபடியா ரிலீஸ் பண்ணியிருக்கு. பாலிவுட் சார் பாலிவுட் சார் தான் எனக்கு வந்து ரோல் மாடலே பாலிவுட் சார். அனைவருக்கும் வணக்கம். மயில்சாமி அப்பா இருந்து கரெக்டா 1 வருஷம் ஆச்சு. அவரோட நினைவுகளோட ஆசீர்வாதத்தோட இந்த மேல நான் பேச ஆரம்பிக்கிறேன். என் சுவாசமே இந்த படத்தோட ட்ரெய்லரும் சாங்கும் முன்னாடி எனக்கு நண்பன் ஸ்ரீ காமிச்சிருந்தாரு, விஷுவலா பார்த்துருந்தேன். ஒரு இயக்குனரே ஒரு படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக இருக்கப்ப என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அவர் என்ன நினைக்கிறாரோ அழகாக எடுத்துடலாம், டைம் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து விஷுவல்ஸ் வந்து மொபைலில் பார்க்கப்பே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் டிஓபியாகவும் டேரக்டராகவும் அவருடைய டேலண்ட் என்ன தெரிஞ்சுன்னா, அந்த மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது சார். அண்ட் நான் வந்து அருணகிரி சாருக்கு வந்து நான் விஷ் பண்ணுவேன். ஏன்னா அவர் ஒரு இசையமைப்பாளர், ஒரு மேடையில் வந்து இன்னொரு இசையமைப்பாளர் வந்து பாராட்டுறாருன்னா, ஒரு தமிழனா அவர் வந்து ஒரு மலையாளம் தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து உதவி பண்ணிக்கிறது வந்து ரொம்ப பெருமை. அந்த நன்றி அருணகிரி நாதன் அண்ணா. அண்ட் இந்த படத்தில் ஆதர்ஷ்கிட்ட இப்போ நான் கேட்டேன். ஸோ 20 daysலேயே வந்து இந்த ஷெடியூல் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்களாம். பிகாஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப பிளான்டா அந்த விஷயத்த கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்றதும் கேள்விப்பட்டேன். அண்ட் ஜாயின் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ஸ்ரீ அண்ட் வாழ்த்துக்கள் சொல்லத்துறையானா. ஸோ ஒரு இன்விடேஷன்லாம் வேணாம், நான் ஃபோன் பண்ணாலே வந்து நான் இல்லை கண்டிப்பாக இன்விடேஷன் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தேடி வந்து கொடுத்துட்டு போனாங்க இன்விடேஷனை பிரிண்ட் பண்ணி. ஸோ அதான் அந்த கெஸ்ட் ஆஃப் கல்ச்சர், அவங்க வந்து நம்ம ஒரு விருந்தினரை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹானர் பண்ணுறது ரொம்ப அழகாக தெரிஞ்ச ஒரு டீம். பிகாஸ் இந்த மாதிரி ஆட்கள் தான் வெளியே வரணும். அண்ட் இந்த படத்துல வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, பிஆர்ஓ ஆனந்தன்னா அவருடைய இன்வால்மெண்ட் அந்த விஜய் பண்றப்ப அவங்க சொன்னாங்க, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வந்து பாராட்டலாம். இது ரொம்ப நான் ஆரம்ப காலத்துல வந்து நினைச்சிருக்கேன், என்னோட மேல் படம் கேரளா நாட்டிலம் பண்ணல ரொம்ப ஆசைப்பட்டது இன்னைக்கு நடக்க முடியல. பட் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் அழகா மலையாளம் பேசணும். இந்த மாதிரி காலையிலேயே வந்து நம்மள ஒரு மலையாள தேசத்துக்குள்ள கூட்டு போனதுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அவங்க பேசின மலையாளம் நமக்கு அழகா புரியுற மாதிரி இருந்தது. அது கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்டேஜ்ல ஹானர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு புதுமையான விஷயம். இது மாதிரி இனிமேல் வரக்கூடிய இதுல இருக்கணும். அண்ட் இந்த ஸ்டேஜ்ல நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருந்து வந்திருக்காங்க, டைரக்டர் கவுன்சில்ல இருந்து வந்திருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சில்ல இருந்து வந்திருக்காங்க, எல்லாமே பெரிய பெரிய லெஜன்ஸா வந்திருக்காங்க. அதே மாதிரி இதெல்லாம் சேர்ந்து இனிமேல் நடிகர் சங்கத்துல இருந்து யாரையாவது கூப்பிட்டீங்கன்னா மேடைகள்ல வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ பெரியவங்களாம் சேர்ந்து அது ஒரு விஷயமா பேசி நடிகர் சங்கத்துல வந்து யாராவது ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சுக்கும் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கவரேஜ் நல்லா இருக்கும், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். இருந்தாலும் நான் இப்ப வளர்ந்து வந்துட்டு இருக்கேன், ஒரு வளர்ந்த நடிகர்கள் வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெக்வஸ்டா தான் ஒரு ரெக்வஸ்டா தான் எனவே மொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படம் பண்றது ஈஸியா இருக்கு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லயும் இதே மாதிரி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் தான். என்னன்னா சேட்டலைட் ஓடிடி இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படி படம் ஸ்டார்ட் பண்றப்போ ப்ரொடியூசர் வந்து மெம்பர் ஆகுறப்போ அவங்களுக்கு எந்த ஒரு வரவேற்பு இருக்கோ, அதுவே அவங்க படம் முடிச்சதுக்கு அப்புறம் சேல்ஸுக்கும் ஓடிடி அண்ட் சேட்டலைட்ஸ் எஃப்எம்எஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் எல்லா கவுன்சிலும் இணைஞ்சு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா நான் சின்ன படம் ஹீரோன்றனால சொல்றேன், என்னோட ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் சேல்ஸ்க்காக ப்ரொஃபஷனல் கூடவே இருந்து பார்க்கறதுனால சொல்றோம். நிறைய சின்ன படங்கள் வந்துட்டே இருக்கு. ஸோ எல்லா கவுன்சிலும் சேர்ந்து வர ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு ரெக்வஸ்ட் அந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஒரு மோகத்தியாய் தரிப்போம் அடங்காத பேரிந்த தாகம்
ஜெயிப்போம். சூடாக குதிக்கின்ற உலையில் முத்தம் ஏராளம் பரிமாறலாம். താങ്ക് യു. ഇതിലിരിക്കുന്ന വിശിഷ്ട വ്യക്തികളെ, എന്റെ പ്രിയപ്പെട്ടവരെ, ഒരുപാട് സന്തോഷത്തോടു കൂടിയാണ് ഇന്ന് ഞാനിവിടെ നിൽക്കുന്നത്. കാരണം തമിഴില് ഞാൻ ആദ്യമായിട്ടാണ് വർക്ക് ചെയ്യുന്നത്. എൻ ശാസന എന്ന പടത്തില് എനിക്ക് അഭിനയിക്കാൻ സാധിച്ചില്ല. ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. മണിപ്രസാദ് സാറിനോട് ഞാൻ ഒരുപാട് നന്ദി പറയുന്നു. കാരണം 10-15 വർഷമായി അദ്ദേഹത്തെ എനിക്കറിയാം. ഞാൻ അദ്ദേഹം ചെയ്ത ക്യാമറയിൽ ഒരുപാട് വർക്കുകൾ ചെയ്തിട്ടുണ്ട്. പക്ഷെ ഇപ്പോ അദ്ദേഹം തമിഴ് പടം ചെയ്യുമ്പോഴും ഫസ്റ്റ് ടൈം എന്നെ വിളിച്ചു. ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. ഒരുപാട് നന്ദിയുണ്ട്. ഇത് ഞങ്ങളൊരു ഫാമിലി പോലെ ചെയ്ത ഒരു ഫിലിമാണ്. എല്ലാവരും പരസ്പര സ്നേഹത്തോടുകൂടി ചെയ്തൊരു പടമാണ്. അതിന് ഇതിലെ ഉണ്ടായിരുന്ന എല്ലാ ക്രൂ മെമ്പേഴ്സിനോടും ഞാൻ ഒരുപാട് നന്ദി പറയുന്നു. അതോടൊപ്പം തന്നെ ഇതിനെ ഒരു സിനിമ ചെയ്യുമ്പം അതിന് നമുക്കൊരു പ്രൊഡ്യൂസർ അദ്ദേഹം വേണം. അദ്ദേഹം നല്ല സഹകരണം, നല്ല സ്നേഹത്തോടു കൂടി നിന്ന ഞങ്ങളുടെ പ്രിയപ്പെട്ട പ്രൊഡ്യൂസർ ഫാമിലി ഒരു പ്രത്യേകം നന്ദി പറയുന്നു. ഈ പടം ഒരു സൂപ്പർ ഹിറ്റ് ആക്കുവാൻ എല്ലാവരുടെയും പ്രാർത്ഥനയും സ്നേഹവും അനുഗ്രഹവും വേണം. ഇതിൽ അഭിനയിച്ച എന്റെ മോനായിരുന്നു നായകൻ. നന്നായി ചെയ്തിരിക്കുന്നതായി തോന്നുന്നു. തീർച്ചയായും അവൻ കൂടുതൽ ഉയരങ്ങളിലേക്ക് എത്തട്ടെ. എന്റെ മക്കളൊക്കെ ഒത്തിരി ഉയരങ്ങളിലേക്ക് അഭിനയിച്ചവരൊക്കെ പോയിട്ടുണ്ട്. അതേപോലെ തന്നെ ഈ മകനും കൂടുതൽ ഉയരത്തിലേക്ക് എത്തട്ടെ എന്ന് ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു. ഈ പടം ഒരു സൂപ്പർ ഹിറ്റ് ആകാൻ എല്ലാവരുടെയും പ്രാർത്ഥനയും അനുഗ്രഹവും ഉണ്ടാകാൻ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് നിർത്തുന്നു. നമസ്കാരം. First of all, thank you very much, Chief Guest. It's an honor that you all came. Thank you very much, sir. First of all, Maniprasad sir, thank you very much. Your opportunity tannene. Sanjay Reddy sir, producer. Sridhar sir, thank you very much. Adu kuda ellarum support venam. Also very much thank you crew members inde support undaino. Production control Mohan sir, Vishnu sir, Saji Korate sir, makeup artist ellarkum valathikam nanni. Inde kuda project full support ellam koodi tannene valathikam nanni. So ഇറങ്ങുമ്പോൾ എല്ലാവരും തിയേറ്ററിൽ ചെന്ന് കാണണം. പ്ലീസ് ഗിവ് me support and thank you very much. Thank you. மிகச்சிறந்த படங்களை எடுக்கக்கூடியவர்கள் கேரள மண்ணை சார்ந்தவர்கள். அதே மாதிரி முதல்ல கேரளாவில் இருந்து தான் பிட்டு வாங்கிட்டு வந்து இங்கே ஓட்டுவாங்க. அந்த படம் எடுக்கிறதுலையும் வல்லவர்கள் அவங்க தான். அவங்க ஆரம்பிச்சு விட்டதான் கரெக்டாக. சில டைம்ல ராஜன் எனக்கு தெரியும், எப்பா எத்தனாவது ரீலில் பிட்டு வருது அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நான் ஓப்பனாக ஏதாவது எத்தனாவது ரீலில் வருது, அந்த ரீல் வரையிலும் தான் படம் பார்ப்பானுங்க. அப்புறம் வேலைக்கு அதில் வரலன்னு வைங்க, என்ன ஏன் வரல, இப்படியே முழு படமும் சில பேர் வராமையே ஏமாத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்துலேயும் அந்த ரொம்ப ஃபேமஸ்ஸு. நல்ல படங்கள் எடுப்பதிலும் ஃபேமஸ்ஸு, நல்ல நடிகர்களை உருவாக்குவதிலும் ஃபேமஸ்ஸு. நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு எழுதினேன், மல்லிகாபுரம். அது தமிழ் வெர்ஷனுக்கு நான் பாட்டு எழுதினேன். புன்னகை பூவே பொன்னிற தேரே பொங்கிடும் பூங்காற்றே தந்தன நானே. அந்த பாட்டு பெரிய ஹிட்டு. எதுக்கு சொல்ல வர்றேன்னு மியூசிக் டைரக்டர் யாரு, ஞானும் பாட்டு எழுது. பெண்ணியத்தை நேசிக்கிறவங்க இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது பெண்களை காட்டுறதை கம்மி பண்ணுங்கன்னு. அம்மா நாங்கள் காட்டுறதை விட பெண்களே நிறைய காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கே மனசு வர மாட்டேங்குது ஆஃப் பண்ணுறதுக்கு. உண்மையிலுமே நீங்கள் முகநூல், இந்த ஃபேஸ்புக்கு, இதுல எல்லாம் போங்க, இன்ஸ்டாவில் எல்லாம் போங்க. நீங்கள் இது எங்ககிட்ட சொல்லாதீங்க, அவங்கக்கிட்ட தான் சொல்லணும். பெண்களே உங்களை எதுக்கு இப்படி அவுத்து போட்டு காட்டுறீங்கன்னு நீங்கள் பெண்களுக்கு தான் சொல்லணுமே தவிர, பாவம் இது ஏதோ வந்து ஒரு படத்தை எடுத்து போட்டு அதில் என்ன மேக்சிமம் அட்ராக்ஷன் வச்சா ஒரு லவ் வரும், இல்லை லவர்களை மனசால் ஏற்றுக்குவாங்க, எப்படி இது வியாபாரப்படுத்துறதுன்னு ஏதோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரி, அப்படியே கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் எடுப்பாங்களே தவிர, நான் முழுசுமே தெரிகிற மாதிரி வேணும்னே தானே தனியாக எடுத்தெல்லாம் போட்டுட்ருக்குறாங்களே ஆண்டவா. இப்போ யார் காப்பாற்றணும்? தமிழ் சினிமாவையெல்லாம் நம்ம காப்பாற்றிடலாம். ஆனால் இந்த முகநூலை பார்க்குறவங்கள யார் காப்பாற்றுறது? கரெக்டா?
அதில் எப்படி தெரிகிற மாதிரியே எப்படி ட்ரெஸ் போடுறதுன்றதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க போல ஒவ்வொருத்தர். ஒவ்வொரு பெண்களும், நான் சொல்றது பெண்கள் அப்படி நடிக்கலன்னா எது ஆம்பளை எதுக்கு